நல்ல வேலைங்க. நான் மட்டும் பையனுக்கு ஃபீட் பண்ணியிருந்தேன்னா மூச்சு குழாயில் ஃபுட் போயிருக்குமா, ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும். உங்களோட ப்ரேயர்ஸும் கடவுளோட ஆசீர்வாதமும் பையனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா இதில் எந்த எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு கிடையாது. இப்படி நடக்கும்ன்றது எனக்கு கெஸ் பண்ணக்கூட முடியாது. தும்மல் வர்றதையும் தடுக்க முடியாது. மூக்கில் இருந்து நல்லா விலகி இருந்தது டியூப்பு. அதை மறுபடியும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அவர் சில விஷயங்கள் சொன்னார். இந்த டியூப் இருக்கிறது ரொம்ப நல்லது. பையனுக்கு ஜா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த டியூப் இருக்கிறதுனால வாயில் எந்த ஒரு உணவுமே போகிறதில்ல. அதனால் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்குது. இன்ஃபெக்ஷன் ஆனால் அது பிரச்சனையாகும் அப்படின்றதுனால தான் இந்த டியூப் போட்டிருக்கோம். அடுத்த வாரம் வாங்க டியூபை ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார். டியூபை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு பெரிய டாஸ்க்கை கொடுத்துருக்காரு. அவனோட வாயை ரொம்ப கவனமாக க்ளீன் பண்ணணுமா. ஏன்னா அந்த இடத்துல ஸ்டிச்சிங் இருக்குல்ல, அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆயிடக்கூடாதான். ஃபுட் எதுவும் தங்கிடக்கூடாது அப்படின்றதுனால அதை கவனமாக நீங்கள் க்ளீன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ வரைக்கும் டியூப்பில் போகிறதுனால வாயில் ஃபுட் தங்குறது அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இல்லை. நம்ம டெய்லி வாயை க்ளீன் பண்ணால் போதும். ஆனால் இதுக்கப்புறம் அவனுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாமல் பார்த்துக்கணும். இன்னும் ஒரு வாரம் தாங்க, டியூப் எடுத்துருவாங்க. அந்த டியூப் இருக்கிறதுனால தான் அவனுக்கு இருமல் வருது அப்படின்னு டாக்டர் சொன்னார். ஏன்னா அது நம்ம தொண்டையில் கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்குல்ல, அப்போது ஒரு டிஸ்டர்ப் ஆகும். அதனால தான் இருமல் வருது அப்படின்னு சொன்னார். அடுத்து பயாப்சி ரிப்போர்ட்டில் என்ன ரிசல்ட் வந்ததுன்றதை சாட்டர்டே நான் போனேன்ல, அப்போ டாக்டர் என்ன சொன்னாருன்றதையும் சொல்லிடுறேன். இந்த கட்டியை ஃபுல்லாக எடுத்து அதை எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, இது கேன்சர் கட்டியாக இருக்குமா அப்படின்றத நம்ம செக் பண்ணுறதுக்காக தான். இந்த கட்டி கேன்சர் இல்லாத டியூமர். கேன்சர் வேர்கள் இந்த கட்டியில் இல்லைங்க. இது அமிலோபிளாஸ்டிமா அப்படின்ற கட்டி தான். அதனால எனக்கு ரொம்பவே நிம்மதியாயிருச்சுங்க. ஏன்னா இது வேறு மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப பெரிய கஷ்டமாக போயிருந்திருக்கும். கடவுளுக்கும் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். உங்களோட ப்ரேயர்ஸ் அவனை ரொம்ப நல்லா குணப்படுத்திக்கிட்டு வருது. இதோட வேர்கள் இந்த வாயில் எங்காவது ஒரு இடத்துல இருந்ததுன்னா மறுபடியும் கட்டி ஃபார்ம் ஆகும்னு டாக்டர் சொன்னார். அதனால தான் சைடில் 2 பக்கமும் எக்ஸ்ட்ராவாக விட்டு கட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் இம்ப்ளான்ட் பண்ணுறது மட்டும்தான் ஒரு வேலை இருக்குது. பேஷண்ட்டை வீட்டில் வச்சு பார்க்குறது ரொம்ப பெரிய ரிஸ்க்குங்க. அவங்கள நம்ம டாக்டர்கிட்ட வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போகிறதே ரொம்ப பெரிய கஷ்டம். அவங்கள காரில் வச்சோ ஆட்டோவில் வச்சோ நம்ம டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப பெரிய கஷ்டம். ஆனால் இதில் இருக்கிற விஷயம் என்ன தெரியுமா, டாக்டர் எங்கே சர்ஜரி பண்ணுறாரோ அந்த ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ண வச்சார். அவர் ரெகுலராக அங்கே டியூட்டி பார்க்கல. அவரோட கேஸை அங்கே அட்டன் பண்ணிப்பார். இப்போ பையனுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் அங்கே முடிஞ்சதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய டைம் முடிஞ்சிருச்சு. நம்ம வீட்டில் வச்சு தான் பார்த்தாகணும். ஒரு டாக்டர் இவனுக்கு சர்ஜரி பண்ணலை, ஒரு குரூப்பாக இந்த சர்ஜரியை பண்ணினாங்க. அதில் ஒரு இம்பார்ட்டண்டான டாக்டர்ஸ் இருக்காங்க. அவங்கள நான் செப்ரேட்டாக தான் போய் ஒவ்வொரு கிளினிக்லேயும் பார்க்குற மாதிரி இருக்கும். அவங்களோட பர்சனலாக அவங்க கிளினிக் வச்சுருப்பாங்கல்ல, அங்கே தான் பையனை கூட்டிகிட்டு போகணும். இந்த கட்டியை ரிமூவ் பண்ணார்ல, அந்த டாக்டரை தான் நேற்று நான் போய் பார்த்தேன். ஏன்னா அவரோட பொறுப்பு இந்த வாயில் இருக்கிற இந்த கட்டி, இந்த டியூப்பு, இதெல்லாம் அவரோட பொறுப்பு. இந்த இடத்துல நரம்பு இணைச்சிருக்காங்கல்ல, அதுவும் காலில் எலும்பு எடுத்திருக்காங்கல்ல, அந்த தொடையில் சதை எடுத்திருக்கிறது, இதெல்லாம் ஒரு டாக்டர். அப்போ நான் 2 டாக்டரை பார்க்கணுமா? அவர் ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாரு, இவர் ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாரு. 2 பேரையுமே செப்ரேட்டாக போய் பார்க்கணும். அவரோட பிரச்சனையை இவர் பார்க்க மாட்டார், இவரோட பிரச்சனையை அவர் பார்க்க மாட்டார். அவங்கவுங்க பையனுக்கு என்ன பண்ணினாங்களோ அந்த ப்ராசஸை மட்டும்தான் பார்த்துக்கிறாங்க. ஒரு டாக்டரை பார்க்க போகிறது ரொம்ப தூரத்தில் பார்க்க போகிற மாதிரி இருக்கும். இன்னொரு டாக்டர் மிடில் வர மாதிரி இருக்கும். இப்போ நேற்று போனது மிடில் வர்ற டாக்டர்கிட்ட தான். இன்னொரு டாக்டர் ரொம்ப தூரத்தில் இருக்கார். அவர் ஃப்ரைடே அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு. நீங்கள் யோசிங்களேன், நான் சாட்டர்டே இந்த டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தேன், மறுபடியும் மண்டே போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஃப்ரைடே இன்னொரு டாக்டர்கிட்ட போகணும். இது ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வச்சும் பார்க்க முடியாது. ஏன்னா அந்த டாக்டர்ஸ் அங்கே வரமாட்டாங்க. அது இல்லாமல் இந்த கஷ்டத்தை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இந்த இடத்துல பையனை நான் ரொம்ப சேஃபாக கொண்டு போகணும். அவனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் அவனை பத்திரமா எங்கேயும் இடிச்சிக்காமல் கொண்டு போகிறது தான் என்னோட பெரிய வேலையாக இருக்கும். அப்போ முழு பொறுப்பையும் நான் தான் எடுத்துக்கணும். அவனை சேஃபாக கொண்டு போகிறதில்ல. அவனுக்கும் கஷ்டம் வரக்கூடாது. அவனுக்கு இந்த மாதிரி போயிட்டு வரப்போ பாடி பெயின், கால் வீக்கம் இதெல்லாம் அதிகமாகிடுது. ஆனால் இப்போது வேறு வழியே இல்லைங்க. இந்த இடத்துல எனக்கு என்ன வேணும் தெரியுமா? என் கூட ஒரு 2 பேர் இந்த வீட்டில் இருந்திருந்தாங்கன்னா, இல்லை அட்லீஸ்ட் ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருந்திருந்தாருன்னா
நிச்சயமாக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன். இனி வாரத்துக்கு ஒரு தடவை இந்த டாக்டரும் அந்த டாக்டரும் மாற்றி மாற்றி அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. அப்போ வாரத்துக்கு 2 தடவை நான் போகிற மாதிரி இருக்கும். யோசிங்க, அப்போ இன்னும் கஷ்டமாக தானே இருக்கும். பையனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. எந்த ஹாஸ்பிட்டல்லையும் வச்சும் பார்க்க முடியாது, அதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்கல்ல. இதோட பிரச்சனையை அந்த டாக்டருங்கக்கிட்டேயே பார்க்குறது தான் நல்லது. அவங்க தான் இதை கரெக்டாக கொண்டு போயிட்டுருக்காங்க, எல்லாமே சரியாக பண்ணிகிட்ருக்காங்க. அது இல்லாமல் பையனுக்கு இம்ப்ளான்ட் பண்ணணும், இன்னும் இந்த பிரச்சனை முடியலை. காலில் இருக்கிற ஸ்டிச்சிங் பிரிக்கணும், தொடையில் இருக்கிற கட்டை ரிமூவ் பண்ணணும். இந்த இடத்துல ஸ்கின் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அதை ரிமூவ் பண்ணுறதுக்குன்னு ஒரு டைம் கொடுப்பாங்க. அதை எப்போ ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே யார் ஆப்ரேஷன் பண்ணினாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். நான் வேறு எந்த டாக்டர்கிட்டையும் பார்க்க முடியாது. சில பேர் கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க, நீங்கள் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் சேருங்க, பையன் உயிரோடு விளையாடாதீங்க, வேறு ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு 10 days வச்சு பாருங்கள் அப்படின்லாம் சொல்கிறீங்க. காருக்கு செலவு பண்ணுற காசை ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணலாம் அப்படின்னு. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க டாக்டர்ஸை தாண்டி நம்ம வேறு எதையும் பண்ண முடியாத நிலமை. இவங்க எல்லாமே சரியாக பண்ணிகிட்ருக்காங்க. நான் பையனை கொண்டு போகிறது மட்டும்தான் கஷ்டமான வேலை. இந்த மாதிரி தும்மல் வரும், அதனால் டியூப் விலகும். ஒருவேளை ஃபீட் பண்ணியிருந்தால் அது மூச்சுக்குழாய்க்குள்ளே போயிருக்கும், அப்போ தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் நான் கேள்விப்படாத விஷயம். இருந்தாலும் நான் ரொம்ப கவனமாக தான் இருந்தேன். எப்படியோ டாக்டர்கிட்ட சரியான நேரத்துக்கு கொண்டு போயாச்சு. டாக்டரும் கரெக்டான டைமில் வந்து பார்த்துட்டாருங்க. ட்ராவலிங் மட்டும்தான் எனக்கு பிரச்சனை. பையனை கொஞ்சம் சாஞ்ச மாதிரி உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்ததுக்கப்புறம் முதுகில் தட்டி கொடுக்க சொன்னார். குழந்தைங்களுக்கெல்லாம் தட்டி கொடுப்போம்ல, அது மாதிரி. நான் எந்த இடத்துலையும் பையனை விட மாட்டேங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளும் பையன் குணமாகணும்னு வேண்டிக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அவன் நல்லா குணமாயிட்டே வர்றான். சீக்கிரமாக பாருங்கள், அவன் நல்லா பேசுவான். மம்மி அப்படின்னு என்னை கூப்பிடுவான்ல, அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவனுக்கு மம்மி அப்படின்னு சொல்ல முடியல, ஏன்னா உதடு ஒட்டணும்ல. அம்மானும் சொல்ல முடியல. இன்னமும் வாய் ஓப்பனில் தான் இருக்குது, க்ளோஸ் பண்ண முடியல. அடுத்த வாரம் டியூப் எடுத்ததுக்கப்புறம் வாய் க்ளோஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பையனால் சொல்ல முடியல, ஆனால் எழுதி காட்டுறான். ஐ லவ் யூ மம்மி அப்படின்னு எழுதி காட்டினான். என் கை பக்கத்தில் இருந்தது, அந்த கையை இறுக்கி பிடிச்சான். என் பிள்ளை சீக்கிரமாக சரியாயிடுவாங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் எல்லாருமே என்னோட சப்போர்ட்டிவாக இருக்கீங்க, அதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நான் நார்மலாக மண்டே நான்வெஜ் எடுத்த வீடியோ தான் போடணும்னு நினச்சேங்க. ஏன்னா நான் பையனுக்கு மட்டன் சூப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. மட்டன் எடுத்துகிட்டு நான் வீடியோ போடுறேன். நெஞ்செலும்பு இல்லைன்னா கால் எலும்புன்னு கேட்டு வாங்கணும், அப்படி தானே? கரெக்டாக கேட்டு வாங்கி சரியாக பண்ணிடுறேங்க. மீன் சூப்பு போட முடியாது, முட்டையே சூப் போட முடியாது, ஏன்னா இதெல்லாம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு டாக்டர் சொன்னார். ஆனால் இப்போதைக்கு சூப்பாக தான் அவனுக்கு கொடுக்க முடியும். அதான் என்ன பண்ணுறது, இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் அவன் சாப்பிட்ற மாதிரி ஆகிறதுக்கு. அதே நேரத்தில் அவன் நல்லா மென்று சாப்பிட்றதுக்கு 6 மாதம் ஆகும்னு சொல்லிட்டாரு. 6 மாதம் வரைக்கும் பிள்ளை நல்லா சாப்பிட்றதுக்கு காத்திருக்கணுங்க. அவனே கேட்டான், நான் எப்போ மென்று சாப்பிடலாம் அப்படின்னு. உனக்கு எல்லாமே சரியாக இருக்குது, நீ ரொம்ப ஃபோர்ஸாக மென்று சாப்பிட்டுட்டேன்னா இதெல்லாம் விலகிரும், அதுக்காக தான் இப்போதைக்கு வேண்டான்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னார். பசி இருக்கும் போல் பையனுக்கு, அதனால தான் அப்படி கேட்குறான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஹைப் ஆப்ஷன் மறந்துடாமல் கொடுத்துருங்க. உங்கள் எல்லாருக்குமே மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.